காலையிலேருந்து நான் கூட சோசியல் மீடியா சில செய்திகளை பார்த்தேன். அதாவது பல மாநிலங்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடும் ஒரு வரி சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சிலர் சோசியல் மீடியாவில் அதிகம் அந்த கருத்துக்களையும் பதிவிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அது முதல்ல தெளிவுபடுத்தியது. வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இல்லை. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாநில தளபதியோட ஆட்சி குறிக்கிறது. தமிழ்நாட்டுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோடு 1500 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்படுகிறது. அந்த நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புரிந்துணர்வை செய்திருக்கிறது. குறிப்பாக சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இது மத்திய அரசினுடைய நிறுவனம். அந்த நிறுவனங்கள் தான் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள். அந்த நிறுவனம் மற்ற மாநிலங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு விலை இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அந்த மத்திய அரசு நிறுவனம் அந்தந்த மாநிலங்களோடு புரிந்துணர்வு செய்கிறார்கள். அந்த வகையில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தோடு தமிழ்நாடு மின்சார வாரியம் 1500 மெகாவாட் அளவுக்கு கொள்முதல் செய்வதற்காக 25 ஆண்டுகள் கொள்முதலுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அது மிக குறைந்த விலைக்கு ₹2.61 அளவிலே கொள்முதல் செய்வதற்கு மிக குறைந்த விலையில் மிக குறைந்த விலையில் எடிக்காட்சியில் ₹7.01 கொள்முதல் செஞ்சாங்க. அதே மின்சாரம் சோலார் உற்பத்தி மின்சாரம் வந்து ₹2.61 கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுவும் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய எரிசக்தி துறையினுடைய ஒரு அங்கம், அதனுடைய நிறுவனம், அதில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை. இதை தெளிவுபடுத்திக்கலாம். மின்னகத்தில் இதுவரை புகார் தான் ஏறத்தாழ வந்து 97 விழுக்காடு புகார்களுக்கு வரக்கூடிய புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய புகார்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அந்த பணியில் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறது, இப்போ கணவர் என்னை கேட்டதுனால நான் அந்த கருத்துக்களை சொல்கிறேன். சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து யூடியூப்லேயே இருக்கட்டும் அல்லது ஃபேஸ்புக்லேயே இருக்கட்டும் போடக்கூடிய கார்டு, உங்களுடைய செய்தி நிறுவனங்கள் போடக்கூடிய கார்டுகள் கூட ஒரு சிலர் அந்த கார்டுகளை போட்டிருக்காங்க. அது மாதிரி தெளிவுபடுத்திக்கிறது. எந்த விதமான தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்தின் மீது சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எந்த தொடர்பு இல்லை. அதனால தெளிவுபடுத்திங்க. அது ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்துல கேட்கலாம், இல்லை இன்னும் சந்தேகம் இருந்தால் எங்கள் அதிகாரிகிட்ட கேட்கலாம், சிஎம்டிகிட்ட கேட்கலாம், செக்ரட்டரிகிட்ட கேட்கலாம். அதனால் அரசாங்கம் இது தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.